வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆறப்பட்டிக்கும். நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கிரேவி திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆறப்பட்டிக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போகிறது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிருச்சுங்க. அதோட பெரிய தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாம எண்ணெயிலேயே மசாலாலாம் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகளை அதோட சேர்த்துக்கலாம். சிக்கனில் நல்லா மசாலா படுறாப்புல நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கன்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்துருக்கோம், சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி சிக்கன் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க.
அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்கள் மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.